அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திருவாண்டாள் இயற்றிய திருப்பாவை 17ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானி உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் இன்னொரு புனிதமான காலை, குளிர்ந்த காற்று, அமைதியான கிராமம். அந்த அமைதிக்குள் ஆண்டாள் நம்மை ஒரு அழகான வாழ்க்கை பாடம் சொல்லும் பாசுரத்துக்குள் அழைக்கிறாள். குழந்தைகளே, இந்த பாசுரத்தில் கோபிகைகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? கண்ணா, எங்களுக்கு அழகான ஆடைகள் வேண்டாம், நிறைய வசதிகள் வேண்டாம். எளிமையான வாழ்க்கை, உண்மையான செல்வம், இது இருந்தாலே போதும். நாங்கள் நோன்பு இருக்கிறோம். ஆனா அது வெறும் சாப்பிடாமல் இருப்பது இல்லை. கோபத்தை விட்டுவிடுவது, பொறாமையை மறப்பது, பிறருக்கு உதவுவது, நல்ல பழக்கங்களை வளர்ப்பது, இதுதான் உண்மையான நோன்பு. இப்போது கோபிகைகள் கண்ணனை மெதுவாக அழைக்கிறார்கள். எங்கள் மான் நந்தகோபாலா, எழுந்திராய் கண்ணா. நல்லவர்களுக்கு நல்லதை செய்யும் கண்ணா, எங்களை நல்ல வழியில் நடத்தி ஆசீர்வதிப்பாயாக. குழந்தைகளே, இந்த பாசுரம் ஒரு அழகான சமூக பாடம் சொல்கிறது. எல்லாரும் சமம், ஒருவருக்கு ஒருவர் உதவணும், உணவை பகிரணும், அன்போடு வாழணும். அப்படி இருந்தா வாழ்க்கை மிக இனிமையாகும். இந்த பாசுரம் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி: எளிமைதான் அழகு, நல்ல மனசே உயர்ந்த செல்வம், பக்தி என்பது நல்ல செயல்கள், கண்ணன் நல்லவர்களை எப்போதும் காப்பான். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 17 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.